அனைவருக்கும் வணக்கம். இன்று துரியோதனன் அர்ஜுனனுக்கு அளித்த வாக்குறுதியின் நம்ப முடியாத கதையை பற்றி பார்க்கிறோம். இது முழு மகாபாரதத்தின் போக்கையும் மாற்றியது. மகாபாரத போரில் கௌரவர்கள் தோற்கும் போது துரியோதனன் ஒரு நாள் இரவு பீஷ்மரை அணுகி, பீஷ்மர் தனது முழு பலத்துடன் போரில் ஈடுபடவில்லை என்று குற்றம் சாட்டினார். பீஷ்மர் மிகவும் கோபமடைந்து உடனடியாக 5 தங்க அம்புகளை எடுத்து, இந்த தங்க அம்புகளால் பாண்டவர்களை நாளை கொல்வேன் என்று மந்திரங்களை உச்சரித்தார். துரியோதனன் பீஷ்மரின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொள்ளாமல் பீஷ்மரிடம் அனைத்து அம்புகளையும் ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொண்டான். அதனால் அவற்றை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். மறுநாள் காலையில் அவற்றை திருப்பித் தருவேன் என்று துரியோதனன் கூறி அனைத்து அம்புகளையும் தன்னுடன் எடுத்துச் சென்றான். நிலைமையை புரிந்து கொண்ட பகவான் கிருஷ்ணர் இந்த யுக்தியை அழிக்க ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை செய்தார். கிருஷ்ணரின் திட்டத்தை புரிந்து கொள்ள நாம் காலப்போக்கில் சென்று ஒரு கதையை பார்க்க வேண்டும். பாண்டவர்களின் வனவாசத்தின் போது அவர்களின் துன்பத்தை கேலி செய்ய அவர்களின் எதிரி துரியோதனன் அவர்களின் காடுகளுக்கு அருகில் முகாமிட்டான். ஒரு நாள் கானகத்தின் அழகை ரசிக்க கந்தர்வர்கள் வந்தனர். அவர்களை பார்த்ததும் துரியோதனன் அவர்களுடன் போரிட ஆர்வமாக இருந்தான். ஆனால் அவர்களின் சக்திகளை குறைத்து மதிப்பிட்டு சவால் விட்டான். கந்தர்வர்கள் சவாலை ஏற்று அவருடன் போரிட்டனர். ஆனால் துரியோதனன் மிக மோசமாக தோற்றான். துரியோதனனை தோற்கடித்த பிறகு கந்தர்வர்கள் அவரை சிறைப்பிடித்து அவமானப்படுத்தினர். அந்த சம்பவத்திற்கு பிறகு துரியோதனன் தன்முனைப்பு உடைந்தது. இதை கேட்ட யுதிஷ்டிரன் தன் சகோதரர்களின் கடமையை நினைவுபடுத்தினான். அவர் நமக்கு எதிரியாக இருந்தாலும் நாம் அவரை பாதுகாக்க வேண்டும். அர்ஜுனனும் பீமனும் தங்கள் சகோதரர்களுடன் கந்தர்வர்களுடன் போரிட்டு அவர்களை எளிதில் தோற்கடித்தனர். பின்னர் துரியோதனனை விடுவித்தார். துரியோதனன் அர்ஜுனனின் வீரத்தை அங்கீகரித்து நன்றியுடன் அவன் விரும்பும் எந்த பரிசையும் கேட்கும்படி கேட்டான். அர்ஜுனன் சிரித்துவிட்டு, எனக்கு இப்போது பரிசுகள் எதுவும் தேவையில்லை. நேரம் வரும்போது நான் பரிசை ஏற்றுக்கொள்கிறேன். இதை சொல்லிவிட்டு அர்ஜுனன் அங்கிருந்து கிளம்பினான். இப்போது நமது தற்போதைய காலவரிசைக்கு வருவோம். திட்டத்தை பற்றி அறிந்ததும் கிருஷ்ணர் உடனடியாக முகாம்களுக்கு திரும்பி வந்து துரியோதனிடமிருந்து நிலுவையில் உள்ள தனது பரிசுகளை அர்ஜுனனுக்கு நினைவுபடுத்தினார். மேலும் துரியோதனிடம் சென்று 5 தங்க அம்புகளை வரமாக கேட்கும்படி அர்ஜுனனிடம் கூறினார். அர்ஜுனன் துரியோதனனின் கூடாரத்திற்குள் சென்றான். துரியோதனன் தன் முகாமில் அர்ஜுனனை பார்த்தது முற்றிலும் அதிர்ச்சியடைந்தான். அர்ஜுனன் துரியோதனனிடம் ஒரு வரம் நிலுவையில் இருப்பதாகவும் எனக்கு இப்போது அந்த பரிசுகள் தேவை என்றும் கூறினார். துரியோதனன் தன் சொந்த வார்த்தைகளால் பிணைக்கப்பட்டான். அவர் கொடுத்த வாக்குறுதியை மறுக்க முடியவில்லை. அதனால் தனக்கு என்ன தேவை என்று அர்ஜுனனிடம் கேட்டான். அர்ஜுனன் சிறிதும் தயங்காமல் பீஷ்மர் துரியோதனுக்கு கொடுத்த 5 தங்க அம்புகளை கேட்டான். அர்ஜுனன் அம்புகளை கேட்டதும் துரியோதனன் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தான். ஆனால் ஒரு க்ஷத்ரியனாக இருந்து அவன் கொடுத்த வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டவன். அதனால் கனத்த இதயத்துடன் அர்ஜுனனிடம் அம்புகளை ஒப்படைத்தார். தங்க அம்புகளை பற்றி உனக்கு யார் சொன்னது என்று துரியோதனன் கேட்க அர்ஜுனன் புன்னகையுடன் பதிலளித்தான். கிருஷ்ணரைத் தவிர வேறு யார்? கிருஷ்ணரின் பெயரை கேட்டதும் துரியோதனன் மிகவும் கோபமடைந்து உடனே வெளியே சென்றான். மீண்டும் பீஷ்மரிடம் சென்று மேலும் 5 தங்க அம்புகளை கேட்டான். அதற்கு பீஷ்மர் சிரித்துக்கொண்டே முடியாது என்று பதிலளித்து துரியோதனனை திருப்பி அனுப்பினார். ஒரு எளிய வரமும் கிருஷ்ணரின் புத்திசாலித்தனமும் விதியின் அலையை இப்படித்தான் மாற்றியது. மகாபாரதத்தில் வரும் இந்த மனதை கவரும் அத்தியாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கருத்துகளில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் பல காவிய கதைகளுக்கு எங்கள் சேனலில் சேர மறக்காதீர்கள்.